ஹலோ ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்ம ஈரல் கிரேவி எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் காமிக்கிறேன். நான் 1/4 கிலோ ஈரல் வாங்கினேன். அதோட பச்சை மிளகா 4, தக்காளி பழம், சின்ன தக்காளி பழமாக்கினா 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாகவே தான் போடணும். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து இப்போ பொடுசாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இந்த ஈரலில் வந்து ஒரு மூடி தேங்காய் ஊற்றிக்கணும். ஒரு மூடி தேங்காய் அதைவே போதும். இதில் கொஞ்சம் இந்த 2ஐயும் போட்டு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுத நான் போடுறேன். இது நல்லா செவக்க வெந்த உடனே தான் மனோருக்கு இப்போ ஒரு 100 கிராம் வெங்காயத்தை வந்து நான் இப்படி முடிச்சு வச்சிருக்கேன். இப்படி சின்னதாக பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன். அதோடவே நம்ம இந்த கருவேப்பிலை தழை ஒரு கொத்து கருவேப்பிலை தலையும் போட்டுக்கலாம். பாதி அளவுக்கு வெங்காயம் வெந்துருச்சு. அதோட நான் 2 தக்காளி பழத்தை வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து போட்டுக்குவோம். அதோட பச்சை மிளகா 4 கீட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போடுவோம். அதோட 4 சின்ன வெங்காயம் 4 போட்டிருக்கிறேன், அதையும் சேர்த்து போட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா அடி பிடிக்காத நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் தைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதோட நான் வந்து 2 உருளைக்கிழங்க பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம். அதோடவே சேர்த்து நான் 1/4 கிலோ ஈரல் வாங்கி வச்சுருக்கிறேன், அதுவுமே சின்னதாக இப்படி கட் பண்ணணும். அதையும் சேர்த்து நம்ம இதில் போட்டு நல்லா கிளறி விடலாம். அதோடு சேர்த்து நான் வந்து 1 ஸ்பூனு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சு போட்டிருக்கிறேன். அதோட ஈஸியாக நம்ம போட வேண்டியது வந்து இப்படி மாங்காய் வந்து நான் 1 மாங்காய் வந்து சின்னதாக பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதையும் இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். இந்த ஈரலுக்குள்ளே இதையும் இந்த ஈரலுக்குள்ளே சேர்த்திட்டு பிறகு பொட்டுக்கடலை மாவு நான் 1 ஸ்பூனு பொட்டுக்கடலை மாவு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து இப்படி தூவிடலாம். உப்பு சரியாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி ஒரு தொலாவுனா போதும். இது